பப்ளிக் பாத்ரூம் இருக்குது. அந்த இடத்துல நான் வேலை பார்த்துருந்தேன். அந்த ஆளு வந்து என்னை தகாத வார்த்தையை சொல்லி கேஷ் தரேன், உன் ஃபோன் நம்பர் கொடு வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்தான். எனக்கு கோவம் வந்து தான் நான் வச்சேன். அந்த நேரத்தில் பப்ளிக்லாம் சேர்ந்துக்கின்னு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த ஆளை பிடிச்சி உட்கார வச்சு ஜீப்பு அதை ஏற்ற மாதிரி போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்க கண்ணை பிடிச்சி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் சார் நடந்தது. இந்த மாதிரி நீங்க க்ளீன் பண்ற தூய்மை பணியாளர்களா இருக்கீங்க. ஆமா சார். இந்த மாதிரி தொல்லைகள் அதிகமா இருக்கு. ஆமா சார். பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்க மாட்டேன் சார். எப்ப பாரு இது மாதிரி ஜென்ஸுங்களால பொண்ணுங்க நிம்மதியாவே எங்கேயுமே இறங்கி தைரியமா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர முடியல. குடும்ப சூழ்நிலைக்காக தான் இந்த வேலைக்கே வந்தது. குடும்ப பிரச்சனையா இருக்குது. சரி வெளியில போனோம்னா 10 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லி இந்த வேலைக்கு கிளம்பி வந்தேன். அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத அளவுக்கு இந்த நிலைமையில நடந்திருக்குது சார். கண்டிப்பா இருக்குது சார். என்ன போல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் தைரியமா இருக்கிறதுனால நான் இது பண்ணேன். ஏன்னா கோயத்தனமா இருக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிலமல எனக்கு நான் தைரியமா இருக்கனால அவனை பிடிச்சி நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன். கோயா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்து எங்கெங்கே இந்த ரிசீவ் ஆகி போயிருக்கு இந்த விஷயம். நான் அதுங்க மைண்டு சரியில்லாத கோயத்தனமா இருந்து ஏதாவது வீட்டில் சொல்ல முடியாத, வெளியிலையும் சொல்ல முடியாத, தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் கூட நிறைய இருக்குதுங்க. நான் கொஞ்சம் தைரியமா இருக்கிறதுனால தான் சார் இது முயற்சி பண்ணி அவனை நான் பிடிச்சி கொடுத்துட்டேன். அப்படி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பெண் அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும்? தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இது மாதிரி சில நபர்களாலதான் இந்த மாதிரி நடக்குது. அவ்வளவுதான். தைரியமா பெண்கள் எல்லாருமே தைரியமா இருந்து இது செயல்படணும் சார். இது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பாலியல் தொந்தரவு யாரு கொடுத்தாலும் அவங்க தைரியமா இறங்கி பெண்கள் வந்து பயப்படவே கூடாது. இறங்கி அவன் எவனா இருந்தாலும் பிடிச்சி ஸ்டேஷன்ல கொடுக்கணும். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் கூப்பிட்டு பிடிச்சி கொடுத்துடணும். நீங்க அடிக்கிறீங்க, அடிக்கும்போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க சார். லேடிஸுங்க ஜென்ஸுங்க எல்லாம் சப்போர்ட் பப்ளிக் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்தா உடனே போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும். ஆமா பிடிச்சி கொடுக்கணும். அவனுக்கு தகுந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கணும்.